இந்த இயற்கை காட்சியை எனது மனைவியார் தனது பிள்ளைகளோடு சேர்ந்து ரசித்து கொண்டிருக்கின்ற அந்த அரிய காட்சி தான் ஊனோ காட்சி விளையாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் நிற்கிறது கூம் அபி பார்க் கவன்ட்ரியில் இருக்குது. நாங்கள் இதுக்கு பல தடவை வந்திருக்கிறோம். இன்றைக்கும் வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு பாடசாலை விடுமுறை என்றபடியாக வந்து நாங்கள் ஏனெண்டா எனக்கு ஆசை இப்படியான சூழல் இப்படி பெரும் மரங்கள் நிற்குதுண்டு. நமக்கு எங்கட நாடுகள் எல்லாம் இப்போ இப்படியான மரங்களை காண்றதென்றால் அரிது. ஏனெண்டா எல்லோரும் தரைச்சும் அதிலேயும் வீடுகளையும் கட்டி கொண்டிருக்கணும். இங்கே வேறுங்க உண்மையாக இவ்வளோ ஒரு சோழியாக இருக்குதுண்டு இந்த இடம். வேறுங்கோ எங்கே பார்த்தாலும் மரங்களும் பச்சை பசேலண்டும் இருக்கும். ஒரு பெரிய காட்டு தேசம் மாதிரி இருக்கும். வந்தால் நீங்கள் ஒரு முழு நாளையும் இங்கே கழிக்கலாம். இங்கே வந்து கார் பார்க்கிங்கு மட்டும்தான் ஒரு சிறிய கட்டணம் வரவிட வேணும். மற்றும்படி நீங்கள் எவ்வளவு நேரம் நின்றுட்டு போகலாம். சாப்பாடுகளை நீங்கள் கொண்டு வந்தால் சாப்பிடலாம். இல்லாட்டி உள்ளுக்கு ரெஸ்டாரண்ட்டுகள் கடையால் இருக்குது, அங்கே நீங்கள் வேண்டி சாப்பிடலாம். பாருங்க மக்களே, தாராவும் பாத்தும் எவ்வளோ நிற்கணும்ண்டு உல்லாசமாக நீந்தி கொண்டு நிற்கணும். அதுக்குள்ளே புறாவளம் எக்கச்சக்கமாக பறந்து கொண்டிருக்கணும். பாருங்கள், ஒரு இயற்கை சார்ந்த இடம். இந்த இயற்கை காட்சியை எனது மனைவியார் தனது பிள்ளைகளோடு சேர்ந்து ரசித்து கொண்டிருக்கின்ற அந்த அரிய காட்சி தான் இந்த காட்சி. பாருங்கள், இயற்கையை நேசியுங்கள், இயற்கையை ரசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் இருக்கலாம். இதுக்குள்ள வந்து மீன் நிற்குது, ஆனால் தெரியுது இல்லை வடிவ தண்ணி கலங்கலாக இருக்கிறபடியா. நீல பெரிய மீன் ஒன்று நிற்குது. அந்த ஊரில் உள்ள சீலா மீன் அளவை விட பெருசாக நிற்குது. என்னப்பா அப்படியே சரியான பெருசாக நான் தெரியுது இல்லை. பாருங்க இந்த இடத்த எவ்வளோ அழக தாவரங்களை வெட்டி வச்சிருக்கணும்ண்டு. அங்கால தெரிகிறத ஒரு கொட்டல் உண்டு. இதுக்குள்ள வந்து சில பேர் திருமணங்கள் அப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறவ. மற்ற இதுக்கெல்லாம் நிறைய முயல்கள் நிற்கிறது. எங்கள்ட கண்ணுக்கு இன்னும் மட்டும் காணையிலே அங்கால போய் பார்த்தா இருக்கும். இது பாருங்க, ஒரு கருத்த மலர் ஒன்று சிவப்பு மலரை முகந்து பார்க்கின்ற அந்த அரிய காட்சி. எங்க பார்த்தாலும் பச்சை. பார்த்தீங்கன்னா இந்த மனுஷி பிள்ளைகள் வந்து பார்க்கிலேருந்து ஊனோ காட்சி விளையாடி கொண்டிருக்கணும். இந்த பாக்கல்ல வந்து மனுஷி மேட்ட மடியில் படுக்கிற சுகம் இருக்கு, ஒரு தனிச்சு. மனுஷி இடியட்டன்னு பேசு.
Yani odu. I'm tired to run anymore. How much is that? Avalantana. Woo! Now we have a picnic. Go, Appa, you can stand on it. அது எது சேர்ந்து பெரிய பிள்ளையா ரெண்டு கார் பிள்ளையா இந்த அடிய பாத்தியா நாங்க வந்து எல்லி எண்ணி அடிக்கிறோம் நாங்கள் ஊரில் இந்த கொட்டை வச்சு அடிக்கிறாப்பா Janiel. Ya, urgo. Okay, on. Audience is down. Lose for now, Yani. Yeah. Expert. Hey. இங்கே பாருங்க செவந்தி பூவிலே தேன் எடுக்கின்ற அந்த அரிய காட்சியை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே பாருங்க பூக்கள் எப்படி வடிவாக இருக்கின்றது. இங்கே பாருங்க இங்கால ஒரு தனிக்காடு பாகக்கால வந்தால் இது பின்பக்கம் இருக்குது. இதுக்குள்ள நாங்கள் அப்படியே நடந்து போகலாம் நீளமே. நீங்கள் மரத்தையாள கணக்கில் இதுக்குள்ள வந்தால் நடந்து தெரியலாம். எப்படி இருக்கின்றதை பாருங்கள். ஆமாம் சுற்றி போட்டாரு.
பாருங்க இது விளையாட்டிடங்கள். இதுக்கு மேலே ஏறி எல்லாம் விளையாடலாம். அவங்களோட டிக்கெட் எடுத்து தான் மேலே போகலாம். இங்கே பாருங்க இனங்கள் இனத்தை கண்டுட்டு சொக்காகி போய் நிற்கிறான். தங்களோட பெரிய ஒரு குரங்கு இருக்குது அண்டி இதில். இங்கே பாருங்க Again. நல்ல ஒரு பாலம், வட்டுவால் பாலம். அப்படியே பாலத்தில் இந்த மனுஷன் ரசிக்குது பாருங்க. அங்கே பாருங்க இவ்வளவு தாராவும் பார்த்து நிற்கிது. நல்ல வியூ என்னப்பா. அன்னம் பாலிக்கும். இயற்கையின் அழகை பாருங்கள் மக்களே. இயற்கை இயற்கை. பாருங்க இயற்கையாக நிற்கிற மரங்களை விட இது நட்டு இருக்கிறாங்க பாருங்க. லைனுக்கு அப்படியே நிற்கிது. இன்றைக்கு 4 மணிக்கு மேலே இந்த பாக்கில் நாங்கள் நேரத்தை செலவு செய்திருக்கிறோம். இதோட இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாக்குட்டி சொல்லிவிடுங்க. வணக்கம். வணக்கம்.